கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முஸ்லிம்கள் தனித்துவமாக வாழும் தொன்மையான நகரங்களில் ஒன்றே காத்தான்குடியாகும். இது தலைநகர் கொழும்பிலிருந்து சுமார் 380 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. வடக்கே நாவட்குடா, மஞ்சந்தடுவாய் ஆகிய கிராமங்களையும், தெற்கே ஆரையம்பதி எனும் தமிழ் கிராமத்தையும், கிழக்கு மேற்காக முறையே வங்காள விரிகுடா கடலையும், மட்டக்களப்பு வாவியையும் எல்லைகளாக கொண்டு இஸ்லாமிய கலாசார மரபுகளை பின்பற்றி முஸ்லிம்களை தனித்துவ இனமாக கொண்டு விளங்கும் ஒரு நகரமாக காத்தான்குடி காணப்படுகிறது. கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு பிரதேசமானது தனக்கானதொரு நீண்ட வரலாற்று பாரம்பரியத்தை கொண்ட பிரதேச வரலாற்றில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ் மக்களை பெரும்பான்மையாக கொண்ட பல்லின சமூகத்தினை உள்ளடக்கியுள்ள இம்மாவட்டத்தில் முஸ்லிம்களுக்கென தனியானதொரு சிறப்பும் அவர்களுக்கென நீண்டதொரு வரலாற்று பாரம்பரியமும் உண்டென்பதையும் மறுப்பதற்கில்லை. அவர்கள் இலங்கையில் தனியானதொரு இனக்குழுவினராக காணப்பட்ட போதும் தமிழையே பெருமளவிற்கு தங்களது தாய்மொழியாக கொண்டிருக்கிறார். மட்டக்களப்புக்கு முஸ்லிம்களது வருகை, அவர்களது ஆரம்ப கால குடியேற்றங்கள் தொடர்பாக பல்வேறு கருத்து முரண்பாடுகள் காணப்பட்டாலும் கூட இவர்களது ஆரம்ப கால குடியேற்றங்கள் கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்ததாக கருதலாம். இக்கால பகுதியில் பாரசீக கப்பல் காத்தான்குடிக்கு அண்டிய பிரதேசமான பூனச்சிமுனையில் பிரவேசித்தமைக்கான ஆதாரங்கள் அதிகளவில் காணப்படுகின்றன. ஆரம்பத்தில் வர்த்தக நோக்குடனேயே இப்பகுதிக்கு வந்த இவர்கள் காலப்போக்கில் நிரந்தர குடிகளாக மாறிக்கொண்டு இப்பிராந்தியத்தில் வாழும் ஏனைய சமூகங்களுடன் சுமூகமான உறவை பேணி வாழ்ந்து வந்ததுடன் தங்களுக்கே உரிய தனித்துவமிக்க கலாசார மரபுகளை உடைய ஒரு சமூகமாக இப்பிராந்தியத்தில் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். காத்தான்குடியில் முஸ்லிம்கள் 4 முனைகளை எல்லை கிராமங்களாக வைத்து குடியேறினார்கள். காவிக்கரையோரமாக மண்முனை, நொச்சிமுனையிலும் கடல் ஓரமாக பூனச்சிமுனை, பாலமுனை பகுதிகளிலும் எல்லை பாதுகாப்போடும் குடியேறினர். தற்காலத்தில் காத்தான்குடி இருக்கும் இடத்தில் தங்கள் வாழ்வியலையும் வணிகத்தையும் மேற்கொள்ளலாயினர்.